நடிகர் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டியும் மோகன்லாலும் பல ஆண்டுகளாக இணைபிரியாத நண்பர்களாக இருந்து வருகின்றனர். 50ற்கு மேற்பட்ட படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தாலும் 2008ஆம் ஆண்டு வெளியான 2020 படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்காதது அவர்களது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்து வந்தது. 2013ஆம் ஆண்டு வெளியான மம்முட்டியின் கடல் கடன்னு ஒரு முத்துக்குட்டி படத்தில் மோகன்லால் நடித்திருந்தாலும் கேமியோ கதாபாத்திரத்திலேயே தோன்றினார். இந்த நிலையில் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாகவும் அப்படத்திற்கு தற்காலிகமாக MMM என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி அவர்களது ரசிகர்களை குஷியாக்கியது. மேலும் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் மம்முட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக திரைத்துறையில் இருந்து பிரேக் எடுத்துள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியாகி தீயாய் பரவியது. இது வதந்தி என கூறி தகவலை மறுத்த MMM படக்குழு மம்முட்டி நோன்புக்கு பின் படப்பிடிப்பில் இணைவார் என விளக்கம் அளித்தது. இதனால் மம்முட்டி ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிமலையில் தரிசனம் செய்த நடிகர் மோகன்லால் மம்முட்டியின் முழு பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் உஷ பூஜை செய்தார். இது தொடர்பான ரசீது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது. இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற எம்புரான் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்த ரசீதை தேவசம் போர்டில் இருக்கும் யாரோ கசிய விட்டதாக கூறினார். அதுக்கு சொல்லணும், சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு பூஜா அது அந்த தேவசம் போர்டில் யாரோ somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். மோகன்லாலின் இந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்த சபரிமலை தேவசம் போர்டு தங்கள் ஊழியர்கள் யாரும் ரசீதை கசிய விடவில்லை எனவும் மோகன்லால் தவறுதலாக கூறியிருந்தால் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்ததற்கு பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான அப்துல்லா என்பவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மம்முட்டிக்கு தெரியாமல் மோகன்லால் பூஜை செய்திருந்தால் தவறில்லை, ஆனால் தெரிந்தே செய்திருந்தால் அதற்காக மம்முட்டி இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமிய நம்பிக்கையை பின்பற்றும் ஒருவர் அல்லாவை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமெனவும் மோகன்லால் பூஜை செய்தது குறித்து மம்முட்டி விளக்கமளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பதிலளித்துள்ள மோகன்லால் மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்ததில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். இப்படி சர்ச்சை ஒரு பக்கம் கொழுந்துவிட்டு எரிய மம்முட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் எம்புரான் படத்திற்கு வாழ்த்து கூறியுள்ளார். அதற்கு மோகன்லால் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தளபதி படத்தின் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க என்ற பாடல் பாணியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இருவரும் இணைந்து சமாளிப்பதாக அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஹார்ட்டினை பறக்கவிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்.